உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, கோவில் கதவு திறந்ததும் கடவுள் கண்ணை திறந்துட்டாரியா. மழை எப்படி கொட்டுது பாருங்க ஐயா. எல்லாம் என் பேரை வந்த நேரம் ஐயா. உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இனிமே எங்களை சோதிக்காதப்பா. உன் மனசு குளிர்ற மாதிரி கும்பாபிஷேகமும் பண்றோம். எங்களை எப்பவும் நல்லா வச்சிருப்பா. வா பேராண்டி, உட்காரு. தாத்தா, இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எதை பத்தி கேக்குற? எதை பத்தி கேக்குறேன்? இதை பத்தி தான் கேக்குறேன். உங்க ஹெல்த்தை நீங்க கவனமா பாத்துக்க வேண்டாமா? இதெல்லாம் ஒதுக்கி வைங்க தாத்தா. இது மருந்து மாதிரி மனசுக்கு. உட்காரு. சின்ன வயசுல கத்துக்கிட்ட பழக்கம் பேராண்டி, விட முடியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு கோவில்ல நடந்த விஷயத்த நினைச்சா என்னால குடிக்காம இருக்க முடியல. தாத்தா, அதான் நீங்க நினைச்ச மாதிரியே கோயில திறந்தாச்சுல, அப்புறம் என்ன ஃபீல் பண்றீங்க? திறந்ததெல்லாம் சரிதான் பேராண்டி, ஆனா அதோட எல்லாம் முடிஞ்சிடறது இல்லையே. இனிமேதான நிஜமான சோதனை எல்லாம் இருக்கு. தாத்தா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு கோயில்லையும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நீ எதை சொல்ற? மாமா வரலன்னா நான் உயிரோடு இல்லைன்னு நினைச்சுக்கங்கன்னு சொன்னீங்களே, அதை தான் கேட்குறேன். மனசுல அப்படித்தான்ப்பா தோணுச்சு, அதுதான் வார்த்தையா வந்துருச்சு. ஏன் தாத்தா அப்படி தோணுச்சு? நான் தான் மாமாவை பரிகார பூஜை பண்றதுக்கு 60 நாளுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொன்னால, அப்படி இருந்து ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன்னா உன் மாமாவையும் அத்தையும் பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனாலதான் என்னையும் மீறி அந்த வார்த்தை வந்துருச்சு. புரியல தாத்தா. 60 நாளைக்குள்ள அவங்கள கூட்டிட்டு வரேன்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்ட. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? கோவில நீ ரொம்ப சுலபமா திறந்துட்ட. ஆனா உன் மாமனையும் அத்தையும் கூட்டிட்டு வர்றது நூலை கட்டி மலையை இழுக்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டப்பா. நீ கோயில்ல சொல்றப்ப நானும் உணர்ச்சி வசப்பட்டு உனக்காக நீ சொல்றதுக்கு தலையாட்டின. உன்னை நான் நம்புறேன்னு சொன்னேன். ஆனா யோசிச்சு பார்த்தா மலப்பா இருக்குப்பா. அதெல்லாம் உன்னால கூட முடியாதுன்னு தோணுது. என்ன இப்படி சொல்றீங்க? ஏன் நெகட்டிவா யோசிக்கிறீங்க? கார்த்தி, இதை நான் ஒன்றும் சட்டுன்னு சொல்லல. பல முறை பல விதமா முயற்சி பண்ணி தோத்து போய் மனசு நொந்து போன அனுபவத்துல தான் இப்படி எல்லாம் சொல்றேன். இந்த 30 வருஷத்துல நான் பண்ணாத முயற்சியே இல்லை. ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. உன் மாமன் குடும்பத்தை நம்மோட சேர்க்க முடியல. இனிமேலும் முடியுமான்னு தெரியலப்பா. கவலைப்படாதீங்க தாத்தா. அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் சரி பண்ணி மாமாவை ஃபேமிலியோட நான் இங்கே கூட்டிட்டு வரேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லப்பா. அப்படி என்ன தாத்தா காரணம்?
ஏன் இந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு பிடிவாதம்? மாமா எதுவும் உங்க மேல கோவமா இருக்காரா? அதனால தான் வரமாட்டாருன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லைப்பா. உன் மாமன் ரொம்ப நல்லவன், பிரச்சனை அவன் இல்லை. அப்புறம் யார் தாத்தா? உன் அத்தை சாமுண்டீஸ்வரி இருக்காள, அவளை பத்தி உனக்கு தெரியாது. பழசெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. தாத்தா, பழசை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் உங்களை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன். சாமுண்டீஸ்வரி அம்மா, 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 சாமுண்டீஸ்வரி அம்மா. ஏய், நிறுத்து. என்ன பண்ண போற? மேடத்துக்கு மாலை போட போறேன். ஏய், அக்காக்கு ஆம்பளைங்க கை கொடுத்தாலே பிடிக்காது, இதுல நீ மாலை போட போறியா? மேடத்துக்கு மாலை மரியாதை செய்ய தானே வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு சரியெல்லாம் இங்க பேசக்கூடாது. மாலையை என்கிட்ட கொடுத்துட்டு ஓரமா நில்லு. சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, அக்கா. சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, இப்ப வாக்கா, ஸ்டேஜுக்கு போ. சாமுண்டீஸ்வரி அம்மா. நான் இங்க வரலாமான்னு மேடம் கிட்ட கேட்டேன். சரி பரவாயில்ல, வந்து ஓரமா நில்லுங்க, ஆனா ஸ்டேஜ் பக்கம் மட்டும் வந்துடாதீங்கன்னு அந்த மகாராணி சொன்னா. எவ்வளவு பெரிய மனசு. ஐயா, என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் அதை சொல்ல முடியாதுயா. அதான் எனக்கு நானே பேசிக்கிறேன். உள்ளுக்குள்ள இருக்கிற புழுக்க அடங்குற மாதிரி நல்லா சில்லுன்னு ஒரு சர்பத்து போடு. ஐயா, உஷ்ணம் தனியணும்னா லெமன் சோடா போடட்டுமா? லெமன் சோடாவா? சர்பத்துல எனக்கு தெரியாத வெரைட்டியே கிடையாது. நீ என்ன புதுசா லெமன் சோடா சொல்ற? அது எப்படி போடுவ? அது லெமனை நல்லா புழிஞ்சு விட்டு ஐஸ போட்டு நல்ல தூக்கலா உப்ப போட்டு. உப்பா? நோ, வாழ்க்கையில எனக்கு பிடிக்காததே உப்பு, காரம், ரோசம். ஐயா, உப்பு போட்டா தாயா நல்லா இருக்கும். நோ, உப்பு போட்ட எந்த ஐட்டமும் எனக்கு பிடிக்காது. ஒரு சாதாரண சர்பத்து போடு போதும். பல வருஷமா உப்பு, காரம், ரோசம் எல்லாத்தையும் திறந்து ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா சோடால உப்பை போட்டு அதை கலைக்க பாக்குறானே. அந்த வீட்டுல என் மகனோட நிலைமை தான் அவனோட மருமகனுக்கும். அவன் பெரிய சர்பத்து, இவன் சின்ன சர்பத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.